தென்காசியில மட்டும் மொத்தம் 65% தென்காசியுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா இயற்கை, அதாவது விவசாயம் சார்ந்த வருமானமாக தான் இருந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக் இன்ன வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க கார்ப்பரேட் கம்பெனிகள் நிறைய தென்காசிக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதுனால உங்களால வந்துட்டு தொழில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பதிலாக அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு எப்படி நம்ம பொருட்கள் கொடுக்குற மாதிரி நம்ம மாறலாங்கிறத பற்றி நீங்க யோசிங்க. அதாவது 65 விழுக்காடுங்கப்போ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, கடலை, சோளம் இதெல்லாமே வந்துட்டு இங்கே அதிகமாக விளையக்கூடிய ஒரு பொருட்கள். ஸோ அப்போ அந்த பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளை எப்படி மாற்றணும், அதை எப்படி கார்ப்பரேட் கம்பெனிக்கு நம்ம மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி கொடுக்கணும். இப்போ கார்ன் எடுத்துக்கிட்டோம்னா பாப்கார்ன் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி பேக்கேஜ் பண்ணணுங்கிறத பற்றி யோசிங்க. அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படி இந்த நவாபுங்கிற மாதிரி அரிசிக்காரன் எப்படி பேக்கேஜ் பண்ணுறான் அதை பற்றி திங்க் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் யோசிக்கணும், வேற ஒன்றுமே கிடையாது. யோசிச்சோம்னா கண்டிப்பாக அது ஒரு இண்டஸ்ட்ரியான மாற்ற முடியும். இண்டஸ்ட்ரியோட பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வச்சு ஃபேக்ட்ரி போட்டால் தான் இண்டஸ்ட்ரிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த பாருங்க கையில் ஒரு கடலை மிட்டாய் வச்சிருக்கிறேன். இந்த கடலை மிட்டாய் பேர் வந்து சிரிமிரி. இந்த கடலை மிட்டாய் வந்தீங்க தென்காசியில் நிறைய பேர் கடலை மிட்டாய் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிரிமிரி கடலை மிட்டாயில் உள்ள டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இது ஒரு இடம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இதோட தயாரிப்பு எங்கன்னு சொல்லிட்டு உற்று நோக்கு போகும்போது பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா மத்தளம்பாறைன்னு போட்டுருந்துச்சு. எனக்கு போட்டதோட ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆகா, நம்ம ஊர்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி ஒரு தரமான ஒரு பொருளை உலகத்தரத்துல கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்கள் எங்க இருக்குன்னு முதல்ல தேடி கண்டுபிடிங்க. அங்க போய் இண்டஸ்ட்ரியல் விசிட் பண்ணுங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு உற்பத்தி சார்ந்த சிந்தனையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு உதவுமே தவிர சும்மா ரீல்ஸ்ல பாக்குறதெல்லாம் நமக்கு வந்துட்டு உண்மை நினைச்சிட்டு இவனா ரெஸ்டாரண்ட் போட்டானா நம்மளும் ரெஸ்டாரண்ட் போடுவோம், இவன் கூழ் கடை போட்டானா நம்மளும் கூழ் கடை போடுவோங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸான ஒரு வே வந்து நம்ம கொடுக்காது. இது பாருங்களேன், இது வந்து ஃபுல்லுமே கடலை மிட்டாய். அப்படிங்கப்போ நிலக்கல்ல தென்காசியில் அது நிறைய உற்பத்தியாக தான் செய்யுது. அப்போ அதை வச்சு ஒரு மதிப்பு கூட்டு பொருள் பண்ணிட்டாங்களா? ஸோ மதிப்பு கூட்டு பொருளை வச்சு அவன் லாபம் அடைஞ்சிட்டானா? இதுதான் நான் சொல்ல வருது. ஒரு தனி மனிதனால எந்த வேலைவாய்ப்பையும் நம்ம கொடுத்துட முடியும். இப்போ எங்க கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் ஒரு 30 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்களால் கொடுக்குறது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பட் இப்போவே வந்துட்டு வந்து 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரினா ஒரு ஆளால 2 ஆளால அரசாலலாம் முடியாது. நாம மாறினா மட்டும்தான் முடியுங்கிறத தான் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்.